ஓம் பார்வதி பதேர் மகாதேவா. என்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூல நாயனாரின் திருவடிகள் போற்றி போற்றி. நாம் திருமந்திரத்திலே கடவுள் வாழ்த்து 21வது பாடலை பாட இருக்கிறோம். வானப்பெரும் கொண்டல் மாலையன் வானவர், வானப்பெரும் கொண்டல் மாலையன் வானவர், ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை, ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை, காணக்களிறு கதறப் பிளந்த, காணக்களிறு கதறப் பிளந்த எம் கோனை புகழுமின் கூடலுமாமே. வானப்பெரும் கொண்டல் மாலையன் வானவர், ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை, காணக்களிறு கதறப் பிளந்த எம் கோனை புகழுமின் கூடலுமாமே. ஆகாயத்தில் உள்ள மேகம் போன்ற கரிய பெருமாள் பிரம்மன் தேவர் முதலியோரது இழிந்த பிறவியை நீக்குகின்ற ஒப்பற்றவன், ஆணவமாகிய காட்டு யானையை கதரும்படி பிறந்தையும் தலைவனுமாகிய சிவனை தோத்திரியுங்கள், அவனை அணைந்து உய்யலாம். காணக்களிற்றை கதற பிளத்தலாவது சீவகோடிகளது ஆணவமான படலத்தை கழித்தல். சீவகோடிகளின் அறிவு 4 நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஈருள், தெருள், பிரணவம், அருள் என்பன. தெளிந்த அறிவு பெற்றவர் அருள் அடைவதற்கு இடைநிலை பிரணவமாகும். அகங்காரம் உள்ளவரையில் பிரணவத்தால் உணர்த்தப்பட்ட காட்டியானை அழியாது. பிரணவத்தின் இருள்நிலை கெட்டு ஒளிநிலை பெறுதலே காணக்களிறு கதறப் பிளத்தலாகும். ஆணவமாகிய யானை அழிக்கும் தலைவனை புகழ்ந்தால் பிறவி நீக்கம் பெற்று உய்யலாம். ஓம் பார்வதி பதையே மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கு நிறைவா போற்றி. அடியார் அனைவருக்கும் இனிய சிவவணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றி. சிவாய நம, சிவாய நம, சிவாய நம.